நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாட்டு முன்னேற்றத்திற்கான முதன்மையான கூறு அந்த நாட்டிலே வாழ்கின்ற குடிமக்கள். 100 இளைஞர்களை இடத்திலே கொடுங்கள், இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதாக எல்லா மேடைகளிலுமே நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படி இளைஞர்கள் இருந்தால் மட்டும் போதுமா? அவர்களுக்கு ஆற்றல் வேண்டாமா? அதற்கு தேவை ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இன்றைக்கு உணவு, உடல் உழைப்பு, உறக்கம் போன்ற பல நிலைகளிலும் நாம் செய்து வருகின்ற மாற்றங்கள், நாம் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் எல்லாம் நம்மை ஆரோக்கியமற்றவர்களாக, உறுதியற்றவர்களாக மாற்றி வருகின்றன என்பது அனைவரும் அறிந்தது. மருத்துவமனைக்கு சென்றாலும் இதையே தான் சொல்லுகின்றார். ஊட்டம் மிகுந்த உணவு இல்லை, சரியான உடல் உழைப்பு, உடற்பயிற்சிகள் இல்லை, போதுமான உறக்கம் இல்லை. இதனால் நம்முடைய உடல் நலங்குலைகிறது. அதனால் வருகின்ற பல்வேறு பாதிப்புகளுக்கும் நாம் ஆளாகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய நலத்தை பேணாமல் நம்முடைய நாட்டின் நலத்தை நம்மால் எப்படி பேண முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முன்னோர்கள் முறையான உணவு பழக்கம், முறையான உறக்கம், உடல் உழைப்பு என எல்லாவற்றையும் படினார்கள். அதிகாலை வைகரை துயிலெழு என்பது முதற்கொண்டு அவர்கள் செய்த செயல்கள் அளப்பரியன. இன்றைக்கு நாம் நம்முடைய நலத்தை பேணுவதற்கு என்ன செய்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நலத்தை பேணுவதற்குண்டான செயல்பாடுகளிலே நாம் நம்முடைய சிந்தனையை செலுத்தி அதை செயல்படுத்த வேண்டும். புத்தாண்டு வருகின்ற பொழுது ரெசல்யூஷன் என்று சொல்கின்ற வகையிலே முடிவெடுப்போமே தவிர செயல்படுத்தாமல் பலர் முட்டுவிடுவார்கள். அப்படி இல்லாமல் செயல்பாட்டுக்கு, நடைமுறைக்கு அதை கொண்டு வந்தாலே ஒழிய அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு தேவையான, மனதுக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான பழக்க வழக்கங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் ஆரோக்கியமாக இருக்கும், செயல்கள் அதன்படி நடக்கும். நாட்டு முன்னேற்றத்திற்கும் நம்மால் உதவ முடியும். நாட்டு முன்னேற்றத்திற்கு நான் ஏன் உதவ வேண்டும் என்கின்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே என்பது அந்த பாட்டு. அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு முன்னேற்றத்திற்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.